கண்ணியமான சகோதரர்களே, ஸலாத்து தௌபா 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட செஞ்ச தவறுகளுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு இன்றையில இருந்தாவது வாழ்க்கையை மாற்றிக்கணும். எங்களால் எவ்வளவு என்னென்ன தவறு நடக்குது, அவங்க மனசாட்சி என்ன இருக்கே, மனசாட்சிக்கு பற்றத்துக்கும் கொஞ்சம் ஈமான் தேவை. இல்லாட்டி செய்யற பாவத்தை நன்மைன்னு நினைச்சுக்கொண்டு செய்வாங்க, செய்யற அநியாயத்தை சரியன்னு நினைச்சுக்கொண்டு செஞ்சு கொண்டு இருப்பாங்க. வெளிச்சம் கொண்டு இருக்கணும் உள்ளது. அதனால மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நாங்க இந்த மண்ணுக்கு மேல அல்லாஹ் எங்களை படைச்ச நோக்கமே இதுதான். இந்த அமல் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், சதகாக்கள், ஜகாத்துகள், என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யறோம் எல்லாத்துடையும் பிரயோஜனம் எங்களுக்கு தான் கிடைக்கிறது. கவனிக்கிறீங்க, அப்பாவை பாக்குறீங்க, உள்ள குட்டிகளுக்கு ஹலாலா சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கொடுக்கிறீங்க, என்னென்ன நல்ல காரியங்களை செய்றீங்களோ அந்த ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு பின்னாலே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம், ஹைர், பரக்கத், சொர்க்கம் மறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலேயும் அழிவு, நாசம், கேவலம், சோதனை, பயங்கரமான நோய்கள், தண்டனைகள், நரகம் மறைஞ்சிருக்கு. கண்ணுக்கு விளங்குது, கண்ணு கொண்டு விளங்குது இல்ல, எல்லாம் மறைஞ்சிருக்க. இதை விளங்குறதுக்கு தான் ஈமான் தேவை. இதை விளங்குறதுக்கு தான் ஈமான் தேவை. கண்ணுக்கு விளங்குறத நம்புறவங்க அல்ல முஸ்லீம்கள், கண்ணுக்கு விளங்காததை நம்புறவங்க தான் முஸ்லீம்கள். அந்நிய மக்கள் தான் சொல்றாங்க, எங்களுக்கு கண்ணுக்கு பார்க்கணும், கடவுளை கண்ணால பார்க்கணும், உங்களோட பள்ளிக்கு வந்தா ஒன்றே காண இல்லை, காணாததை எப்படி நம்புறதுன்னு கேட்கிறாங்க. காணாதத நம்புறதுக்கு தான் அல்லாஹ் எங்களுக்கு உதாரணத்தை உடல்ல வச்சிருக்கிறாங்க, உடல்ல உயிரை வச்சிருக்கிறாங்க. உயிர் கண்ணுகளா இருக்கிறோமா நான் நீங்க தெரியும். அப்ப ரூஹ் என்னோட உடல்ல இருக்குதா இல்லையா, ஒரு சக்தி ஒன்று இருக்கு. அதுதான் இந்த கைய உசுப்ப வைக்குது, வாய பேச வைக்குது, கண்ணை பார்க்க வைக்குது, காலை நடக்க வைக்குது. அந்த மறைவான கண்ணுக்கு விளங்காத சக்தி எப்ப அந்த சக்தி வெளியாவிருமோ, ரூஹு போயிருமோ, கை கால் கண் மூக்கெல்லாம் அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா ஒன்று வேலை செய்யாது. இதே மாதிரி அல்லாஹ் அவன் குதரத், அவன் சக்தி கண்ணுக்கு மறைவான, அவன் மூலமாத்தான் சூரியன் இயக்கப்படுகிறது. சூரியன் உதிக்குது, மறையுது, அந்த மறைவான அந்த அல்லாஹ்வின் மூலம் எல்லாமே அப்படித்தான். அதனால நான் நீங்க யார் யாரோட எல்லாம் பலவுறோமோ அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி சொல்லும். நாங்க செய்யாத ஒரு பெரிய ஒரு நன்மையான காரியத்தை விட்டுட்டு எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு சொல்றதுக்கு நாங்க பயப்படுறோம். பயப்பட தேவையே, கவலையோட சொல்லுங்க. அவனுக்கு ஹிதாயத்து கிடைக்கும் நியத்தோட சொல்லுங்க. வற்புறுத்தேல எங்களுக்கு யாரையும் இஸ்லாத்துக்கு வற்புறுத்தி எடுக்கல, கட்டாயப்படுத்தி எடுக்கல, சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கவும் மேல. ஆனா எங்களுக்கு விளங்கப்படுது என்ற ரப்பு தான் உண்ட ரப்பு. இந்த உடலுக்கு சொந்தக்காரன் யார் கேளுங்க, இந்த கைக்கு சொந்தக்காரன் யார் என்று கேளுங்க. அல்லாஹ் கேட்கிற மாதிரி, அல்லாஹ் கேட்கறத கேளுங்க. அவருக்கு இந்த மாதிரி உண்ட உருவாக்கியமா கேளுங்க. நீங்க யார வணங்குறீங்கன்னு கேளுங்க. நாங்க இன்னார வணங்குறோம் சொல்லுவாங்க, அவர் உங்களைய வணங்க சொன்னாரான்னு கேளுங்க. நீங்க யார வணங்குறீங்க, இன்னார வணங்குறோம், அவர் உங்களைய வணங்க சொன்னாரா? இந்த பதில் இதுக்கு பதில் என்ன தேவை இல்ல. நான் என்ன பெரிய பெரிய ஆமதூர் மார்க்கிட்ட கேட்டீங்க, புத்தரை வணங்குறீங்க, அவர் எங்கேயாவது வணங்க சொன்னாரா? இல்ல. பதில் ஏன் சொல்லாத ஒண்ணு செய்றீங்க, பதில் இல்லை. அதே கேள்வி அவங்க எங்கள்கிட்ட கேட்டா, நீங்க யார வணங்குறீங்க? அல்லாஹ் வணங்குறோம், அவர் உங்களை வணங்க சொன்னார், ஏன் வணங்கணும் என்று கேட்டா அந்த பதில் எங்கள்கிட்ட. அவன் தான் படைச்சான், அவன் தான் பரிபாலிக்கிறான், அவன் தான் பாதுகாக்கிறான், அவன் தான் உணவளிக்கிறான், அவன் தான் உயிரை தந்தான், அவன் தான் உயிரை எடுக்கிறான், அவன் தான் எங்களோட வாழ்க்கையில வெற்றிய, தோல்விய, சந்தோஷத்தை, கவலைய, லாபத்தை, நஷ்டத்தை எல்லாம் தரக்கூடியவன். அவன் மட்டும்தான் வணங்கப்படப்படுது. இப்படி யாரும் சொன்னதும் இல்லை. எனவே யாரும் வணங்கப்பட தகுதி இல்லை. அல்லாஹ் பத்தி பேச பயப்படாம வேண்டிய பௌத்தனோட பேசுங்க, வேண்டிய ஹிந்துவோட பேசுங்க, வேண்டிய கிறிஸ்தவனோட பேசுங்க. பாவம் அந்த மக்கள், பரிதாபப்படுங்க. ரசூல் மாற்ற இருந்த ஒரு விசேஷ தன்மை பரிதாபம். தனிப்பட்ட முறையில பேசுங்க. ஒவ்வொரு மக்களோட நல்ல குணமா நடங்க.
உங்களோட பிசினஸ், உங்களோட கொடுக்கல் வாங்கல நல்ல குவாலிட்டியா செய்யுங்க. வாக்களிச்சா நிறைவேற்று. செக்க கொடுத்தா பாஸ் பண்ணுங்க. பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, அநியாயம் செய்யாதீங்க, நம்பிக்கையா நடந்து போங்க. உங்களுடைய இந்த செயலால் எனவே நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்களோ அந்த மார்க்கத்தின் மீதும் நல்ல இன்னைக்கு மார்க்கம் வெறுப்பா இருக்கேன்னா முஸ்லிம் செயலா தொப்பிய போட்டுக்கொண்டு ஜுப்பாவை போட்டுக்கொண்டு இவரு டிவியில விட்டார், வெட்டு போட்டார், அம்மனம் பாட்டார், போற வாரவனுக்கு அவன் எடுத்த வார்த்தை யாரு பேசுவான்? யாரு பேசுவான்? இஸ்லாத்துல தான் தம்பியான என்னத்தையாவது வார்த்தைகளை சொல்லுவான். இவர் அப்படி ஒன்றும் இல்லாம போனா ஒன்றும் விளங்காது. இவர் தம்பியா வாழ்றது வேற உண்டா என்று வேற இவன் யாருன்னு தெரியாது. அப்ப பொதுவா ஊர்வாய்ந்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். அது பொதுவான ஒரு வார்த்தை. இவர் இஸ்லாமிய அடையாளத்தோட மாற்றமா நடக்க போல ஏற்றி வாங்கி கொடுக்கிறார். இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு ஏற்றி வாங்கி கொடுக்கிறார். இஸ்லாத்தின் மீது கெட்ட எண்ணத்தை உருவாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் இஸ்லாமிய அடையாளங்களை போட்டுக்கொண்டு இஸ்லாத்துக்கு மாற்றமான வேலைகளை செய்யறாங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு கெட்ட பேர் அல்லாஹ் ரசூலுக்கு ஏற்றி வாங்கி கொடுக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த வேலையை செய்ய. அதனால நான் ஒரு முஸ்லிம் என்ற ஐடென்டிஃபையோட இஸ்லாத்து மக்களுக்கு விளங்கப்பட்டேன். அதனால கண்ணியமான சகோதரர்களே, வேலை நிறைய செய்ய வேண்டிய தீன் இந்த உலகம் நிலைச்சு நிற்கும். தீன் இருந்தார், தீன் தாரிகள் இருந்தார், ஈமான் இஸ்லாம் கலிமா இருந்தார். என்றைக்கு இது இல்லையோ உலகத்தை அழிச்சு போடுவார். எனவே எங்களுக்கு பாதுகாப்பு, எங்களுக்கு கண்ணியம், எங்களுக்கு நிம்மதி, சந்தோஷம், எங்களுக்கு வெற்றி, எல்லாம் பாக்கியங்களும் இந்த தீன் இஸ்லாத்தை வச்சுதான் கிடைக்குமே ஒழிய வேற ஒன்றை வச்சு எங்களோட பெரிய ஊழி இருக்கு, எங்கள்கிட்ட இப்படி லேட்டஸ்ட் வாகனம் இருக்கு, எங்கள்கிட்ட இவ்வளவு தங்க ஒரு எல்லாம் குப்பை. இதெல்லாம் அல்லாஹ் சொல்றது உலகத்துடைய அலங்காரங்கள், சும்மா அலங்கரிச்சுதான் வச்சிருக்கிறது. இதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சுக்கு நூறாக்குவேன் என்று சொல்லிட்டாங்க. இந்த வானம் இடிஞ்சு விழுந்துரும், பூமி அப்படியே அடிப்பாடு உசுப்பப்படும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து பூமியில விழுந்துரும், கடல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற விஷயம். இத சமாஉ ஷக்கத் வ இத நுஜூமு கதரத் இத ஷம்ஸு குவ்விரத். இத்தனை ஆயத்துகள் சுப்ஹானல்லாஹ். அதனால அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒன்றுமில்ல, தூசிக்கு கொசியுடைய ஒரு சிறக்கும் ஒரு மதியில நாங்க சும்மா பத்தா பிடிச்சு கொண்டு இந்த துனியாவுக்காக தொழுகை இல்ல, அமல் இல்ல, இபாதத் இல்ல, ஹராம் ஹலால் பேசே இல்ல, இப்படி போனா திடீரென மௌத்து வந்தா. நான் ஒரு மையத்துல கண்டேன், இந்த குப்பியாவத்தையில தான் ஒரு மையத்தை அடக்கினாங்க. பிள்ளைகள் அழுவுது. என்னன்னு கேட்டா, வாப்பா கிரெடிட் கார்டுல நிறைய சல்லி எடுத்திருக்கிறார், இப்ப அந்த பாரம் இதர தலையிலே கண்ட கீட்டி தள்ளி இருக்கிறார். இவர் ஊர் குலத்த கடன் எடுத்து இவர் போட்ட கூட்டெல்லாம் போட்டு இவருக்கு கேசினோ, இவருக்கு நைட் கிளப்பும், இவருக்கு தூளும் ஐஸும், இவர் செய்த எல்லா அநியாயமும் செஞ்சு சல்லிய வீணாக்கி ஊர் குலத்து அவ்வளவு பாரம் குடும்பத்துக்கு தான் வரும். யார் யாரோ வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறார். இத்தலைக்கிற பொம்பளைக்கு மாப்பிள்ள மௌத்தாவின கவலையை விட பெரிய கவலை இவர் செஞ்சுட்டு போன இந்த அநியாயம். இதெல்லாம் எங்களுக்கு வார செய்திகள், உறுதியான செய்திகள். எல்லாம் கூட்டை போட்டு கடைசியா மௌலை மார்க்கிட்டு தானே போறது, பத்துவா கேட்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியா வார பாருங்களே இப்படியாவிட்டு அப்படியாவிட்டு என்ன செய்ய, தாராள என்ன செய்ய. அதனால கண்ணியமான சொல்ல, நாங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ரஇய்யதி. நீங்க அவ்வளவு பேரும் பொறுப்புதாரிகள். உங்களோட பொறுப்புகளை பத்தி கியாமத்துல கேட்கப்படும். விசேஷமா ஆம்பளை கல்யாணம் முடிச்சவங்க அல்லாஹ் செய்வான். எனவே மேலான சொல்ல நிறைய அல்லாஹ்ட தீனுக்கு நாங்க வேலை செய்ய வேண்டியது. தீன் சும்மா வந்து எங்க கையில கால செய்யறது இல்ல, எங்களுக்கு கிடைக்க இல்ல. எங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கூட்டம் உயிர் தியாகம் பிள்ளைகள் அனாதைகளாக்கி உஹது யுத்தத்துல ஒரு சஹாபியுடைய உடல் வெட்டப்பட்டது 81 காயம். யோசிச்சு பாருங்க. அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா நினைக்கிறார் 81 காயம் வெட்டு உஹதுடைய யுத்தத்தில் நபியோடு செஞ்ச யுத்தம், நபியுடைய பல் உடைக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ்.
நபியுடைய நெற்றியில அந்த இரும்பு கவசத்தை ஆணி உள்ளத்துல பதிஞ்சிட்டு வெளியெடுக்கலாம். ஒரு சஹாபி பல்லால இழுத்தார், பல்லு கலந்து போச்சு. யோசிச்சு பாருங்க, இந்த தீன் சும்மா வந்து சேர இல்ல. எங்கட ஏசிக்குள்ளேயும் நல்ல சும்மா எங்களுக்கு இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு தீன் அப்படியே மேல போன அப்படி தீன் மேல போகாது. ஏண்ட உங்களோட சில தியாகங்கள், சில முயற்சிகள், எங்களோட உடல், எங்களோட பொருள் தீனுக்கு செலவழிக்கப்படணும். ஒவ்வொருத்த நேரத்திலையும் காலத்திலேயும் ஒரு பகுதி இந்த தீனை பாதுகாக்க, இந்த தீனை மேலோங்க செய்ய பணம் கூட யாவரத்தை யோசிக்கிற மாதிரி தீனை யோசிக்கணும். கூட யாவரத்தை எப்படி பெரிய அளவுல ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு கொண்டாடுறது ரூபோட்டு யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி தீனை துனியாவுக்கு செய்யற முயற்சியை மாதிரி தீர்ந்த முயற்சி. அது பள்ளிவாசலா இருக்கட்டும், அது மதரசாக்களா இருக்கட்டும், தீனுடைய எந்த காரியமா இருக்கட்டும், அது நம்ம சோம்பேறித்தனம், பொடுப்போக்கு. அவர் செய்வார், இவர் செய்வார், அவர் பார்த்துக் கொள்வார், இவர் பார்த்துக் கொள்வார். இப்படி எப்படி தீன பாதுகாக்க இந்த பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், பிள்ளைகள் எதிர்காலங்கள் எப்படி பாதுகாக்க? அதனால துனியாவுக்கு கவலைப்படுற மாதிரி தீனுக்கு கவலைப்படப்படும், செலவழிக்கும். அதனால நிதா பவுண்டேஷன் இது எங்கட மகல்லா மாதிரி தான் இந்த டெம்பிள் ரோட் பள்ளிவாசல். அதனால உரிமையோட பேசலும் நிதா பவுண்டேஷன் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு யார் இஸ்லாத்துக்கு வர விரும்புறாங்களோ அவங்களை எடுக்கிறது, அவங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கிறது. அவங்களுக்கு ஒரு இஸ்லாத்துக்கெல்லாம் பணம் தேவை, இதுக்கெல்லாம் பணம் தேவை. அவங்களுக்கு இஸ்லாத்தை படிச்சு கொடுக்க தேவை. அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை, பிச்சை வாங்கி கொண்டு தெரியாம இஸ்லாத்துல வந்தவங்க பள்ளியா அந்த நிலைமைக்கு ஆளாகக்கூடாது. புனிதமான இஸ்லாம், பரிசுத்தமான இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிச்சை வாங்கி கொண்டு தெரியக்கூடாது. அவன் நல்ல நிலைமையில இவனை பார்த்து குடும்பத்தை இஸ்லாத்துக்கு வரும். அந்த லெவலுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி. அதனால அந்த அடிப்படையில பெரிய முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷமும் தீனுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த மக்களை பார்க்கணும், கவனிக்கணும், படிச்சு கொடுக்கணும், அவங்களோட தொழில் வாய்ப்பு வருமானங்களுக்கு வழிகள் அமைச்சு கொடுக்கணும். அவங்கள ஒரு உதாரணமான ஒரு உதாரண முஸ்லிமாக அவரை ஆக்கணும். இதுக்கெல்லாம் பணங்கள், காசு பணங்கள், நேர காலங்கள் செலவழிக்கப்பட்டாதான் இந்த வேலைகளை செய்யும். கிணறு ப்ராஜெக்ட் விதாவால நடக்குது. வாட்டர் ஃபார் ஆல் என்று சொல்லி முழு அது எந்த முஸ்லிம் மட்டுமல்ல, ஸ்கூல்களுக்கு, சிங்கள ஸ்கூல்களுக்கு, ஹாஸ்பிட்டல்களுக்கு, ஆர்மி கேம்புகளுக்கு, மஸ்ஜிதுகளுக்கு, மதரசாக்களுக்கு, பொது இடங்களுக்கு கிணறுகள் என்ற டியூப்வெல் ஆழமானது 8, 9, 10 லட்சங்கள்ல செலவுல மாஷா அல்லாஹ் இப்பக்கு 190 கிணறுகள் முடிவு. இதால அந்த மக்களுடைய அந்நிய சகோதரர்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்தின் இது நல்லெண்ணம் வரும். முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய 8-10 லட்சம் செலவழிச்சு ஒரு தண்ணியை எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க யாருக்கு அந்த அளவுக்கு ஈமான் இல்லை. அவங்களுக்கு ஈமான் இல்லை சொல்லி அவங்க பயம் செலவழிச்சா குறையும். நாங்க ஈமான் உள்ளவங்க செலவழிச்சா கூடும். அப்படிதான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் நேரம் இல்லை இல்லைன்னா விளங்கப்படுத்துவேன் நான் குர்ஆன் ஆயத்துல சொல்றேன். அதனால சதகா துத்பி கதபர் ரப், சதகா இருக்கிறே இது அல்லாஹ்வுடைய கோபத்தை அப்படியே தூத்து போடுகிறார். நல்ல கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாக்கிறார். சதகா பயங்கரமான நோயிலிருந்து பாதுகாக்கிறார். எனவே அந்த அடிப்படையில தில் வச்சிருக்கிறாங்க. உண்டியல் முக்தி யார் நாட்டுல முக்கியம் அப்படி இல்லையோ ஃப்ரீயா தான் தருவாங்க. நீங்க அதை எடுத்துக்கொண்டு போய் உங்களோட பேரை போன முறை கொடுத்தீங்கன்னா அதை பதிவு செஞ்சு கொள்வாங்க. டெய்லி ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அம்மா மௌத்தா வைக்கிறாங்க, பாப்பா மௌத்தா வைக்கிறாங்க, ஒரு கஷ்டம், ஒரு கவலை, ஒரு நோய், ஒரு பயணம் என்ன இருந்தாலும் ஒரு 100 ரூபாய் அதில் போட்டீங்கன்னா அது சேர்ந்து வரும். அது ஒரு 4 மாசத்துக்கு ஒரு சேர்த்து எடுத்துக்கொள்வாங்க. அதனால இந்த எல்லாம் மாஷா அல்லாஹ் எங்களால செஞ்சு கொள்ளையான அளவுக்கு இப்ப கேட்கிறாங்க. யூனிவர்சிட்டிகள் இருக்கிற நான் முஸ்லிம் ஆண்கள் பெண்களுக்கு பகிரங்கமாக அவங்களோட பாசையில சிங்களத்துல இஸ்லாத்தை பற்றி விளங்கப்படுத்தி நீங்க வேண்டிய கேள்வியை கேளுங்க, அதுக்கு பதில் தாரோம் என்று இதுவரைக்கும் 11 யூனிவர்சிட்டியில ப்ரோக்ராம் கடைசியாக நடந்துச்சு. போன மாசம் ரூட் யூனிவர்சிட்டி மாத்தனை கிட்டத்தட்ட 280 ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டார். அவங்க எல்லாம் சொல்றாங்க இதே நேரத்தோட செய்ய வித்தியாசமா விளங்கிருந்தோம்.
இந்த மீடியாக்கள் இஸ்லாத்தை பற்றி தவறான கருத்துக்களை கொடுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் உலகத்துல வேர்ல்ட் மாஸ்டர்ஸ் ரிலிஜன், அதாவது வேகமாக பரவி கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் என்ன அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை பிளாக் பண்றதுக்கு தான் இந்த மீடியாவை பாவிச்சு முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள், இஸ்லாம் இப்படி இஸ்லாம் அப்படி அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்லிட்டான். நீங்க உங்களோட வாயால அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தை ஊதி நூக்க பாக்குறீங்க. வல்லாஹு முத்திம்மு நூரி, அல்லாஹ் அவருடைய வெளிச்சத்தை பூர்த்தியாக்கி தீருவார். உலகத்துடைய எந்த சக்தியாலையும் இதை நிப்பட்டே இஸ்லாத்தில் வாரத்தை நிப்பட்டவே. நான் சொல்றது எல்லாம் குர்ஆன் ஹதீஸை வச்சு விளக்கமா எல்லாத்தையும் சொல்லி சொல்ல டைம் இல்லை. அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். நீங்க போல ஒரு முட்டி எடுத்துக்கொண்டு போனீங்கன்னா பெரிய ஒரு வேலை நடக்குது. அந்த எல்லாம் நடக்கிற வேலையிலே நன்மையா அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உங்களுடைய சோதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எங்களால இது மட்டுமல்ல, இந்த மாதிரி தீனுடைய என்னென்ன முயற்சிகள் நடக்குதோ கொடுக்கிற இடத்தை பார்த்து கேட்டு கொடுங்க. இன்னைக்கு பொய் இருக்கி, மோசடி இருக்கி, மார்க்கத்தை காட்டி வயிற்ற புழக்கிற வயிற்ற புழப்பளுக்கு வழிய பார்க்கிறாங்க. அதனால பொறுப்புகள்ல இருக்கிறவங்க பொறுப்புணர்ச்சியோட நம்பிக்கையோட சரியான முறையில நடந்தா தான் இந்த தீன் பாதுகாக்கும். இல்லாட்டி மக்களுக்கு செலவழிக்கிறதுல நம்பிக்கை இல்லை. அதனால மேலான சகோதரர்களே, இன்னைக்கு பள்ளிவாசலுக்கு சொந்தமான எத்தனை கடைகள், எத்தனையோ பேர் கையில அவங்களும் சொந்தம். கொடுத்தவங்க கொடுத்தா அல்லாஹ்வுக்காக, இருந்தவங்க பாதுகாக்க இல்லை, அதுக்கு வழக்கு பேசி அவங்க சொந்தமாக்கிட்டாங்க. கபுரிஸ்தானுக்கு சொந்தமான எத்தனையோ காணிகள் எத்தனையோ பேர் சொந்தத்திலே. இது கொழும்புல இருக்கிற நிலைமையை நான் சொல்றேன். எத்தனை பள்ளிவாசலுக்கு சொந்தமான கடைகள், காணிகள், சொத்துக்கள் பள்ளிக்கு இல்லை. அதெல்லாம் யார் யாரும் சொந்தமாய் உள்ள பிள்ளைகளுக்கு நெருப்பத்தில் கொடுக்கிறாங்க. கொஞ்சம் காரணமா சொல்ல விலகி இருக்கிறாங்க. அநாதைகள சொத்தை யாரு சாப்பிடுறாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, அநாதைகள சொத்தை யாரு சாப்பிடுறாங்க? அவங்க வயிற்றுல நெருப்பத்தான் போட்டுக் கொள்றாங்க. இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதமா ظுல்மன் இன்னமா யகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க. அதனால அல்லாஹ் கிருபை செய்வான். மேலான கண்ணியமான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு நாள் மிஞ்சிருக்கிறது? இன்னொரு 50 வருஷம், சரி 100 வருஷம் என்றா ஒரு புள்ள இருக்காது. என்னைய சேர்த்து இந்த மஜ்லிஸ்ல மஸ்ஜித்ல ஒரு புள்ள இருக்காது. எல்லாம் கூடினா 100 வருஷம். 100 வருஷம் எல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்ப 50 ஏண்டா 50 வருஷம் வச்சாலும் 100, அவ்வளவு 50 வருஷம். எனக்கு 60 ஏண்டா இன்னும் அவ்வளவு 30 வருஷம். இத மாதிரி ஒவ்வொருத்தர வயசு வாழ்க்கை கொஞ்சம் பேலன்ஸ் கொஞ்சம் தான் இருக்கலே. போன காலங்களுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு இருக்கிற காலங்களை அல்லாஹ் விரும்புகிற வழியில கழிச்சு அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தந்தருள்வாராக. யா அல்லாஹ் எங்களால் நடந்த எல்லா குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயா. எங்களோட உள்ளங்கள்ல பாவங்கள் மீது வெறுப்பை உண்டாக்குவாயா. எங்களுக்கு அமல் இபாதத் நன்மையான காரியத்தை இன்பத்தை தந்தருள்வாயா. எங்களோட தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிப்பாயா. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்கள் கபர்ல இருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவங்களோட கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயா. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்தருள்வாயா. எங்கள் அனைவருடைய மனைவி, மக்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. ஹிதாயத்தை ஆமாக்குவாயா. யா அல்லாஹ், இந்த அவ்வளவு கோடி மக்களுக்கு ஈமானை இஸ்லாத்தை நசீபாக்குவாயா. நபியுடைய கவலை எங்களை கவலையாக்கி வைப்பாயா. நபியுடைய வேலை எங்களை வேலையாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களை ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் லேசாக்கி வைப்பாயா. நோய்கள் இருந்து எங்களை எங்களை மனைவி மக்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயா. யாருக்கும் பாரம் இல்லாம வாழ்க்கை மௌத்தாவை தௌஃபீக் செய்வாயா. யா அல்லாஹ், இந்த பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயா. அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்ய யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ் அவருடைய அநியாயத்துக்கு ஒரு முடிவை ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், மக்களுடைய ஹிதாயத்தை காரணமாக்கி வைப்பாயா. பசியில மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். குழந்தைகள் பசியில மௌத்தாகிறார்கள் யா அல்லாஹ். வயோதிபர்கள் மௌத்தாகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீயே போதுமானவன். உன்னை தவிர வேற ரப்பில்லை யா அல்லாஹ். உன்னை நம்பிய ஒரே காரணத்துக்காக இந்த மக்கள் சோதிக்கப்படுகிறார்கள். நீ கிருபை செய்வாயா. யா அல்லாஹ், உன்னுடைய சக்தியை காட்டுவாயா.
எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.